வணக்கம். வாங்க நம்ம ப்ராப்ளத்துக்கு போவோம். Find the last digit of 7 raised to 7 raised to 7. 7 raised to 7 raised to 7. இதை இதனுடைய லாஸ்ட் டிஜிட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க அப்ப நம்ம few powers of 7 எழுதுவோம். 7 power 1, 7, 7 power 2, 40, 7 raised to 3, 3, 43, 7 raised to 4. இது into 7 21 to 3 2401. இப்போ அடுத்து நீங்கள் 7 to 5 போனீங்கன்னா இந்த எண்ட் இதை இன்டூ 7 போடணும் நீங்கள். அப்போ இந்த இடத்துல 7 வரும். அப்போ பாருங்கள், இது ஒரு சைக்கிள். அதான் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் தனியாக எழுதுங்க. 7 லாஸ்ட் டிஜிட் ஆஃப் few powers of this 7. அது ஃபர்ஸ்ட் few powers of 7. 7 9 3 1 திருப்பியும் 7 9 அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்போ சைக்கிள் லென்த் 4. 4 is the cycle length. இப்போ இதனுடைய லாஸ்ட் டிஜிட் வேணும். அப்போ இந்த பவரை 4ஆல் டிவைட் பண்ணி 7 raised to 7 4ஆல் இதுதான், இதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கனால் என்ன ரிமைண்டர் வருதோ அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். சரிங்களா? அந்த 7 பவர் அந்த ரிமைண்டரை எடுத்துக்கிட்டோம். ஸோ இதனுடைய 7 raised to 7 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ தான் நம்ம ரிமைண்டர் தேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 7 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 ரிமைண்டர். இல்லைன்னா 3 மாடுலோ சர்க்கிளில் போங்க. இன்னொரு தடவை 4 சப்ராக்ட் பண்ணுங்க. அப்போ -1 1 2 3 4 5 6 7 இப்படி ரிவர்ஸில் வாங்க. 3 2 1 0 -1. சரிங்களா? அப்போ 7 4ஆல் டிவைட் பண்ண மாடுலோ சர்க்கிள் இது 4. 4ஆல் டிவைட் பண்ணும்போது 3யும் ரிமைண்டர் வரலாம், இல்லை -1ம் இருக்கு. கான்குருவன்ட் 7ம் -1ம் கான்குருவன்ட் மாடுலோ 4 அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் 7க்கு பதிலாக -1 raised to 7. அப்போ என்னாச்சுங்க? ஆன்சர் -1 தான் வருது ரிமைண்டர். அப்போ -1 நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். அப்போ அடுத்த நம்பர் யாருங்க? 3. அப்போ ப்ளஸ், அதான் +4 போடலாம். +4 அப்படி போட்டிங்கன்னா திருப்பி 3 தான். அதுதான் 3. சரிங்களா? அப்போ 7 இங்கே வாங்க, ரிமைண்டர் 3. இதுதான் ரிமைண்டர். இப்போ இந்த ரிமைண்டர் 3னா நம்மளுக்கு லாஸ்ட் டிஜிட் என்ன? இங்கே வாங்க, 7 raised to 3. அதுவும் கடைசி டிஜிட் 3. ஸோ அப்போ ஆன்சர் 3. இந்த 3 வேற. இது 7 raised to 7 டிவைட் பண்ணும்போது 4ஆல் டிவைட் பண்ணால் வந்த ரிமைண்டர் 3. அப்போ இங்கே வரீங்க 7 power 3. அப்போ 7 power 3 லாஸ்ட் டிஜிட் என்ன? 3. அப்போ 3 தான் ஆன்சர். சரிங்களா? நன்றி.